Good morning student. JTM College online coaching class Allied Chemistry for second year Botany student shift 2. லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கிளாஸ் வந்து உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோ அல்கேன்னா என்ன, சைக்ளோ அல்கேனை வந்துட்டு எப்படி நம்ம அதுக்கு பெயர் கொடுக்கலாம் அது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்துட்டு சைக்ளோ அல்கேன்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு தயாரிக்கலாம் ப்ரிப்ரேஷன் மெத்தட் பார்த்தோம். அந்த ப்ரிப்ரேஷன் மெத்தடுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோ அல்கேனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்ளோ அல்கேன்ஸ். அதில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டியூஷன் அண்ட் ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன்ஸ், பதிலீட்டு மற்றும் வளைய திறப்பு வினைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுடைய சிலபஸ். சைக்ளோ அல்கேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன், உட்ஸ் ரியாக்ஷன், உட்ஸ் வினை நம்ம பார்த்துருக்கோம், மற்றும் டிக்மன் கண்டென்சேஷன் இந்த ரியாக்ஷனும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்ளோ அல்கேன்ஸ், சப்ஸ்டியூஷன் அண்ட் ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன்ஸ் பற்றி நம்ம இந்த கிளாஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்ளோ அல்கேன்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்கேன்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னவோ அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோ அல்கேனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். அதாவது அல்கேன்களுடைய பண்புகள் என்னவோ அதே மாதிரியான பண்புகளில் வந்துட்டு வளைய அல்கேன்களும் பெற்றிருக்கும். இது வந்துட்டு முதல்ல 2 வளைய அல்கேன்கள் வந்துட்டு கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். உயர் வளைய அல்கேன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட், அதாவது முதல் 2 வளைய அல்கேன்கள் வந்துட்டு வாயு நிலையில் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரவ நிலையில் இருக்கும். உயர் வளைய அல்கேன்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திரவ அல்லது திண்ம நிலையில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர், நீரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரையாது. பட் சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட், ஆர்கானிக் அதாவது கரிம கரைப்பான்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரையக்கூடியது. இதனுடைய பாய்லிங் பாயிண்ட், அதாவது கொதிநிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்கேனை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வளைய அல்கேன் சைக்ளோ அல்கேனுடைய பாய்லிங் பாயிண்ட் கொதிநிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்கேனை விட அதிகமாக, அல்கேனினுடைய கொதிநிலையை விட அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரொப்பேன் எடுத்துக்கிறீங்க, அல்கேன் இல்லையா, ப்ரொப்பேன் வந்துட்டு அல்கேன். இதே வந்துட்டு சைக்ளோ ப்ரொப்பேன் எடுத்துக்கிறீங்க. இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணும்போது சைக்ளோ அல்கேனுடைய கொதிநிலை அதிகமாக இருக்கும், சைக்ளோ ப்ரொப்பேனுடைய கொதிநிலை அதிகமாக இருக்கும், ப்ரொப்பேனுடைய கொதிநிலை அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதாவது நம்ம பண்புகள் வந்து பார்க்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைய அல்கேனுடைய பண்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்கேனுடைய பண்புகள் என்னவோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும், ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வளைய அல்கேனுடைய கொதிநிலை வந்துட்டு அதை ஒத்த அல்கேனுடைய கொதிநிலையை விட அதிகமாக இருக்கும். எடுத்துக்காட்டு வந்துட்டு வளைய ப்ரொப்பேன் ப்ரொப்பேனின் கொதிநிலையை விட வளைய ப்ரொப்பேனினுடைய கொதிநிலை அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்ளோஅல்கேன்ஸ் அதாவது வளைய அல்கேனுடைய வேதிப்பண்புகள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிங்கினுடைய சைஸ் ஆஃப் த ரிங். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் cycloalkanes depends upon the size of the ring. அதாவது வளைய அல்கேனுடைய வேதி பண்புகள் வந்துட்டு அதனுடைய வளையத்தினுடைய அளவை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்ளோஅல்கேன்ஸ் வந்துட்டு கண்டெய்ன்ஸ் 3 or 4 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் வெரி ரியாக்டிவ். அதாவது வளைய அல்கேன்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அல்லது 4 கார்பன் அணுக்களை கொண்ட வளைய அல்கேன்கள் வந்துட்டு அதனுடைய ரியாக்டிவிட்டி வந்துட்டு வினைதிறன் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அண்ட் ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன். இப்போ வந்துட்டு cyclopentane and higher members undergo substitution reaction while lower member undergo addition reaction in which the ring are opened. Cyclopentane and higher members undergo substitution reaction while lower members undergo addition reaction in which the ring are opened. இப்போ வந்து நம்ம இதனுடைய இது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சைக்ளோப்ரோபேன். இந்த சைக்ளோப்ரோபேன் பாருங்கள், இந்த சைக்ளோப்ரோபேன் வந்துட்டு ஹாலஜனோட வினைபுரியுது. சைக்ளோப்ரோபேன் வந்துட்டு ஹாலஜனோட வினைபுரியுது. ஹாலஜன் அப்படின்றது இந்த இடத்துல குளோரின் எடுத்துக்கிறோம், குளோரைடு எடுத்துக்கிறோம். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட், ஒளியின் முன்னிலையில் சைக்ளோப்ரோபேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினை புரியும் போது நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் CH2 இருக்கா. இந்த CH2ல ஒரு ஹைட்ரஜன் வந்துட்டு வெளியேறிடுது. இந்த Cl2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி இருக்கும். இந்த இந்த Cl2ல வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Clலும் இங்கே வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HClஆக வெளியேறிடுது. அப்போது நமக்கு வந்துட்டு CHCl, இதில் இருக்கக்கூடிய ஒரு H, இதில் இருக்கக்கூடிய ஒரு குளோரின் வந்துட்டு HClஆக வெளியேறிடுது. இந்த எப்படி வந்து இது பாண்ட் பிரேக்கிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் அண்ட் ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான கிளீவேஜ் வந்துட்டு இருக்குது, பிளப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இங்கே நடக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோலைட்டிக் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் இதில் வந்துட்டு இந்த பாண்டில் ஒவ்வொரு பாண்ட்லேயும் 2 எலக்ட்ரான் இருக்கும். ஒவ்வொரு பாண்ட்லேயும் வந்துட்டு 2 எலக்ட்ரான் வந்து இருக்கும். இது ஈக்குவலாக உடையும் பிரேக் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cl டாட், இன்னொரு Cl டாட், 2 Cl டாட் வந்துட்டு கிடைக்குது. அதாவது நம்ம லைட்டை வந்துட்டு பாஸ் பண்ணுறோம். அப்படி லைட்டை பாஸ் பண்ணும்போது குளோரைடு இருக்கு இல்லையா, இந்த குளோரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரானும் பாண்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு குளோரின் கிட்ட போகுது. இது வந்துட்டு குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல், குளோரின் தனி உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு இந்த CH2 இருக்கு இல்லையா, இந்த CH2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இப்போது இந்த மாதிரி வந்து இப்போ இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போது இந்த அதில் ஒரு ஹைட்ரஜன் ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன், இன்னொன்று அங்கே இருக்குது, இப்படி இருக்குது. இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா. இப்போது இந்த ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆகும். இங்கே ஒரு இதுக்கு ஒரு எலக்ட்ரானும் இந்த கார்பனுக்கு ஒரு எலக்ட்ரானும் இப்படி பிரேக் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கல் இங்கே வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு இங்கே ஃபார்ம் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கலும் இந்த குளோரின் ஃப்ரீ ரேடிக்கலும் ரெண்டும் வந்துட்டு ஒன்றா சேருது. ஒன்றா சேரும்போது HCl நமக்கு உருவாகுது. HCl நமக்கு உருவாகுது. அதே மாதிரி இந்த குளோரின் தனி உறுப்பும் இந்த கார்பனும் சேருது. அப்போது இந்த குளோரின் வந்துட்டு இதோட ஜாயின் ஆகுது, இந்த CHோட ஜாயின் ஆகுது. ஓகேவா? இங்கே இதுதான் நடக்குது. சைக்ளோப்ரோபேன் ப்ளஸ் குளோரைட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட், ஒளியின் முன்னிலையில் நமக்கு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்துட்டு நடக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோரோ சைக்ளோப்ரோபேன் வந்துட்டு கிடைக்குது. ப்ராடக்ட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோரோ சைக்ளோப்ரோபேன் வந்துட்டு கிடைக்குது. ப்ளஸ் HCl வந்துட்டு வெளியேறுது. அதாவது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் ஆகுது. சரியா? ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று வந்து பதிலீடு அடையுது. எனவே தான் இந்த ரியாக்ஷனுக்கு வந்துட்டு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், பதிலீட்டு வினைகள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த CH2ல் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகுது. ஹைட்ரஜன் வந்துட்டு ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கலாக வெளியேறுது. இன்னொரு குளோரின் வந்துட்டு குளோரின் ஃப்ரீ ரேடிக்கலாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து HCl வந்துட்டு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் மெக்கானிசம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோபென்டேன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது. சைக்ளோபென்டேன்லேயும் வந்துட்டு இதே ரியாக்ஷன் தான் வந்து நடக்குது. என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 3 கார்பன் இருக்கிறதுனால நம்ம சைக்ளோப்ரோபேன்னு சொன்னோம். இது 5 கார்பன் இருக்கிறதுனால சைக்ளோபென்டேன்னு சொல்கிறோம். இங்கே புரோமின் சேர்க்குறீங்க. புரோமினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜன் தான். 300 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வெப்பப்படுத்துகிறோம். அப்படி வெப்பப்படுத்தும் போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புரோமோசைக்ளோபென்டேன் வந்துட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கலாக வெளியேறும். ஒரு புரோமினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 புரோமின் ஃப்ரீ ரேடிக்கலாக வந்துட்டு வெளியேறும். 2 புரோமின் ஃப்ரீ ரேடிக்கலாக வந்துட்டு வெளியேறும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புரோமின் தனி உறுப்பும் ஒரு ஹைட்ரஜன் தனி உறுப்பும் சேர்ந்து HBrஆ வந்துட்டு வெளியேறுது. இன்னொரு புரோமின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்ளோபென்டேனில் அந்த CH2ல் ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கல் வெளியேறுச்சு இல்லையா, அந்த இடத்துல இன்னொரு புரோமின் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகிடுது. சரியா? அப்போது நமக்கு வந்துட்டு புரோமோசைக்ளோபென்டேன் வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்குது.
புரோமோ சைக்ளோ பென்டேன் வந்துட்டு ப்ராடக்டாக நமக்கு வந்துட்டு கிடைக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னேன் இல்லையா, ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு மெக்கானிசம், ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது இந்த அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன் வந்துட்டு பார்த்துடலாம். அதாவது ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன். இப்போது சைக்ளோப்ரோப்பேன் எடுத்துக்கிறீங்க. சைக்ளோப்ரோப்பேன் எடுத்துக்கிட்டு நிக்கல் ஹைட்ரஜன் 80 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்துகிறீங்க. அப்படி வெப்பப்படுத்தும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். கார்பன் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். பிரேக் ஆகி இங்கே ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் ஜாயின் ஆகிடுது. அதுதான் இது CH3 CH2 CH3. அதே மாதிரி குளோரின் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. இங்கே ஒரு குளோரின், இங்கே இந்த கார்பனில் ஒரு குளோரின், இந்த கார்பனில் ஒரு குளோரின் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டு வினைக்கு உட்படுத்துகிறோம். அப்போது ஒரு கார்பனில் வந்துட்டு ஹைட்ரஜனும் இன்னொரு கார்பனில் வந்து OHும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் ஆகுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the free radical substitution reaction that are characteristics of cycloalkanes and of alkanes in general. Cyclopropane and cyclobutane undergo certain addition reactions. Cyclopropane and cyclobutane. ஓகேங்களா? அதாவது சைக்ளோப்ரோப்பேன் அண்ட் சைக்ளோபியூட்டேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ப்பு வினைகள் வந்துட்டு நடக்குது. This addition reaction destroy the cyclopropane and cyclobutane ring system. இப்போ வந்துட்டு ஒரு வளையமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா மாறிடுது, செயினாக மாறிடுது. அப்போது அந்த வளைய அமைப்பை வந்துட்டு அதை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிடுது. இந்த சேர்ப்பு வினைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளையத்தை வந்துட்டு உடைச்சிடுது, வளைய அமைப்பை வந்துட்டு உடைச்சிடுது, அழிச்சிடுது அப்படின்னு சொல்லலாம், எப்படின்னுலாம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஹீல்ட் ஓப்பன் செயின் ப்ராடக்ட், நமக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்குது, ஓப்பன் செயின் ப்ராடக்ட். இதை பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு ஏதாவது ரிங் இருக்கா பாருங்கள், எல்லாமே வந்துட்டு ஓப்பன் செயின் தான். இப்போ வந்து எல்லாமே வந்து அல்கேனில் வந்து வரக்கூடியதாக கிடைக்குது நமக்கு வந்துட்டு. ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோ அல்கேன் வந்துட்டு அல்கேனாக வந்துட்டு மாறக்கூடியதாக கிடைக்குது. செயின் ஓப்பன் செயின் ப்ராடக்டாக நமக்கு வந்துட்டு கிடைக்குது. வளைய திறப்பு விளைபொருள் நமக்கு வந்துட்டு கிடைக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா சைக்ளோப்ரோப்பேன் அண்ட் சைக்ளோபியூட்டேனில் என்ன நடக்குது அப்படின்னா குறிப்பாக அடிஷன் ரியாக்ஷன் வந்துட்டு நடக்குது. இந்த அடிஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வளைய புரோப்பேன் மற்றும் வளைய பியூட்டேனுடைய ரிங் அமைப்பு வந்துட்டு நமக்கு வளையம் வந்துட்டு திறக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அப்போது அடிஷன் ரியாக்ஷனில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட் வந்துட்டு அப்படியே இல்லை, வளையமாக இருக்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு செயினாக வந்து மாறுது. அதுக்கு தான் வந்து இந்த ரியாக்ஷனுக்கு வந்துட்டு வளைய திறப்பு வினை. ப்ராடக்ட்டுக்கு வந்து நேம் வந்து ஓப்பன் செயின் ப்ராடக்ட், வளைய திறப்பு விளைபொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது
அந்த முன்னாடி இப்போ பாருங்கள் அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ப்ரொப்பேன் மட்டும் எடுத்துக்கிறோம். பாருங்கள், ப்ரொப்பேன் மட்டும் எடுத்துக்கிறோம். இங்கே வந்துட்டு அது BR2 இருக்கலாம், CL2 இருக்கலாம், எனி. அதனால தான் வந்துட்டு YZ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. YZ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வேணாலும் அடிஷன் ரியாக்ஷனில் நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது இந்த கார்பன் கார்பன் பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. கார்பன் கார்பன் வந்து பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆகுது. இந்த கார்பன் கார்பன் பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. அதே மாதிரி இந்த Y and Z வந்துட்டு பிரேக் ஆகக்கூடிய இந்த 2 கார்பனில் வந்துட்டு போயிட்டு ஜாயின் ஆகுது. அப்போது நமக்கு வந்துட்டு ரிங் ஓப்பனிங் ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்குது. இதுதான் வந்துட்டு வளையம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோப்ரோபேன் வந்து நிக்கல் பை ஹைட்ரஜன் 80 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்துகிறோம். அப்படி வெப்பப்படுத்தும் போது ப்ரோபேன் வந்து கிடைக்குது. அப்போது வளைய ப்ரோபேன் வந்து ப்ரோபேனாக மாறுது. அப்போது வளைய அல்கேன் வந்து அல்கேனாக மாறுது. ஓகேவா? அதே மாதிரி ஹாலஜனோட அடிஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஹாலஜனோட அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இப்போ நம்ம வளைய ப்ரோபேன் எடுத்துக்கிறோம். வளைய ப்ரோபேன் எடுத்துக்கிறதுனால 1,3 டைக்ளோரோ ப்ரோபேன் வந்து கிடைக்குது. அல்கைல் ஹாலைடு வளைய ப்ரோபேன் வந்து நமக்கு அந்த வளையம் வந்து ஓப்பன் ஆகி நமக்கு அந்த எந்த 2 கார்பனுக்கு இடையில் பாண்ட் பிரேக் ஆகுதோ அந்த 2 கார்பனில் 2 ஹாலஜன் வந்து சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ வந்து நம்ம இங்கே குளோரின் எடுத்திருக்கோம். அதனால் 1,3 டைக்ளோரோ ப்ரோபேன் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டு வினைக்கு உட்படுத்துகிறோம். அப்படி வினைக்கு உட்படுத்தும் போது ஒரு கார்பனில் வந்துட்டு ஹைட்ரஜனும் 2 கார்பனுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. பிரேக் ஆகும்போது நமக்கு வந்துட்டு ஒரு கார்பனில் ஹைட்ரஜனும் இன்னொரு கார்பனில் OHும் வந்து ஜாயின் ஆகுது. நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா N-ப்ரோபைல் ஆல்கஹால். இதை வந்து இப்படி கூட நம்ம எழுதலாம். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா CH3 எல்லாமே வந்து CH3 CH2. உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக தனியாக கோடு போட்டு காமிச்சிருக்காங்க. நீங்கள் அப்படியே அதை கண்டினியூ பண்ணி கூட எழுதலாம். ஓகேவா? N-ப்ரோபைல் ஆல்கஹால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அது. இப்படியும் எழுதலாம். இது வந்து சப்ஸ்டியூஷன் இந்த கார்பனில் நடந்திருக்குன்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இப்படி போட்டிருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே கூட எழுதிக்கலாம். இதுவும் அதே மாதிரி CH3 CH2 CH3ன்னு எழுதலாம். CH3 CH3 CH2 CH3 இப்படி எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டாபிக் அதாவது வளைய ப்ரோபேனை வந்துட்டு ஹைட்ரஜன் பை நிக்கல் கொண்டு 80 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்தும் போது ப்ரோபேன் கிடைக்குது. குளோரின் போட்டு நம்ம வினைக்கு உட்படுத்தும் போது 1,3 டைக்ளோரோ ப்ரோபேன் கிடைக்குது. கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடோட முன்னிலையில் நமக்கு N-ப்ரோபைல் ஆல்கஹால் வந்துட்டு கிடைக்குது. இப்போது அதே ரியாக்ஷன் தான். இப்போ பாருங்கள், ஏற்கனவே பார்த்தது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஹலஜனேஷன் வந்துட்டு பார்த்தோம். அந்த ஹலஜனேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு ஹலஜனேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரோமினோட நீங்கள் சைக்ளோப்ரோபேன் புரோமினோட 1,3 டைக்ளோரோப்ரோபேன். அதே பியூட்டேனோட நம்ம இது வளைய ப்ரோபேன் மட்டும் பார்த்தோம். இந்த இடத்துல வந்துட்டு
பியூட்டேன், சைக்ளோ எக்ஸேன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. 2 கார்பனுக்கு இடையில் பாண்ட் வந்து பிரேக் ஆகி நமக்கு வந்து 2 ஹாலஜன் வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. அதே சைக்ளோ எக்ஸேனுக்கு மட்டும் பாருங்கள், இங்கே பதிலீட்டு வினை நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிலீட்டு வினை நடந்திருக்கு, சேர்ப்பு வினை நடக்கலை. இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரெண்டுத்துல வந்துட்டு பதிலீட்டு வினை, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ப்பு வினை வந்துட்டு நடந்திருக்கு. இதில் வந்துட்டு சேர்ப்பு வினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் புரோமைடு ஆர் ஹைட்ரஜன் அயோடைடு. ஹைட்ரஜன் புரோமைடு ஆர் ஹைட்ரஜன் அயோடைடு, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளைய புரோப்பேன் ஹைட்ரஜன் அயோடைடு வந்து சேர்க்கும் போது அயோடின் வந்து இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வளையமாக போட்டிருந்தால் ஒவ்வொரு கார்னரும் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு CH2-வை வந்துட்டு குறிக்கும். ஒவ்வொரு கார்னரும் ஒரு CH2-வை வந்துட்டு குறிக்கும். அப்போது 2 கார்பனுக்கு இடையில் பாண்ட் வந்து இப்படி பிரேக் ஆகும்போது ஒரு கார்பனில் 2 கார்பனில் ஹைட்ரஜன் அயோடைடு வந்துட்டு சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு கார்பனில் ஹைட்ரஜனும் இன்னொரு கார்பனில் அயோடினும் சப்ஸ்டியூட் ஆகும். அப்போது என் ப்ரோப்பைல் அயோடைடு வந்துட்டு கிடைக்குது. வளைய பியூட்டேன் எடுத்துக்கிறோம், இதே மாதிரி தான் வளைய பியூட்டேன் எடுத்துக்கிறோம். பாண்ட் வந்து பிரேக் ஆகுது, ஒரு கார்பனில் ஹைட்ரஜனும் இன்னொரு கார்பனில் அயோடினும் எடுத்துக்கிறோம். என் பியூட்டைல் அயோடைடு வந்துட்டு கிடைக்குது. என் பியூட்டைல் அயோடைடு வந்து கிடைக்குது. திரும்ப சொல்கிறேன், வளைய ப்ரோப்பேனோட புரோமின் வந்து சேர்க்கும் போது 1,3 டைக்ளோரோ ப்ரோப்பேன் வந்து கிடைக்குது. வளைய பியூட்டேனோட புரோமின் சேர்க்கும் போது 1,4 டைப்ரோமோ பியூட்டேன் வந்து கிடைக்குது. சைக்ளோ எக்ஸேன் சேர்க்குறீங்க, சைக்ளோ எக்ஸேனோட புரோமின் சேர்க்குறீங்க. அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு அடிஷன் ரியாக்ஷன் நடக்கல, சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. அதாவது பதிலீட்டு வினை தான் நடக்குது. ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், வளைய ப்ரோப்பேன் பியூட்டேனில் நடக்கும் அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எக்ஸேனில் வந்து பதிலீட்டு வினை நடக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அயோடைடு ஆர் ஹைட்ரஜன் புரோமைடோட சைக்ளோ அல்கேன்கள் வந்து எப்படி வந்து வினை புரியுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோப்ரோப்பேன் ஹைட்ரஜன் அயோடைடு சேர்க்குறீங்க. சேர்க்கும் போது உங்களுக்கு என் ப்ரோப்பைல் அயோடைடு கிடைக்குது. வளைய பியூட்டேன் ப்ளஸ் ஹைட்ரஜன் அயோடைடுஸ் வந்து சேர்க்குறீங்க, என் பியூட்டைல் அயோடைடு வந்துட்டு கிடைக்குது. இப்போ வந்துட்டு ஹைட்ரஜனுடன் வினை, ஹைட்ரஜனோட வினை அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். திரும்ப வந்து உங்களுக்கு சைக்ளோப்ரோப்பேன் மட்டும் சொல்லியிருப்பேன். இப்போ சைக்ளோபியூட்டேன், பென்டேன் இதுக்கான ரியாக்ஷனும் வந்து சேர்த்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோப்ரோப்பேனில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஹைட்ரஜன் பை நிக்கல் போட்டு 80 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வெப்பப்படுத்தும் போது ப்ரோப்பேன் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். பியூட்டேனோட ஹைட்ரஜன் நிக்கல் போட்டு நிக்கல் முன்னிலையில் 120 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்துகிறீங்க, என் பியூட்டேன் வந்துட்டு கிடைக்குது. அதாவது 2 கார்பனுக்கு இடையில் பாண்ட் பிரேக் ஆகுது, இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் ஜாயின் ஆகுது, அவ்வளோதான். 2 கார்பனில் 2 ஹைட்ரஜன் வந்து ஜாயின் ஆகுது, நமக்கு வந்து ரிங் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? வளைய பென்டேன், வளைய பென்டேனில் ஹைட்ரஜன் சேர்த்து நான் நிக்கல் முன்னிலையில் 300 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வெப்பப்படுத்துகிறோம். அப்படி வெப்பப்படுத்தும் போது 2 கார்பனுக்கு இடையில் பாண்ட் வந்து பிரேக் ஆகுது, 2 கார்பனில் 2 ஹைட்ரஜன் வந்து ஜாயின் ஆகுது, என் ப்ரோப்பேன் வந்துட்டு கிடைக்குது. ஒவ்வொரு கார்னரும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு CH2, அப்போது இங்கே ஒரு CH2 இங்கே ஒரு CH2 இருக்கும். அப்போது இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் சேரும்போது இந்த எண்டு கார்பன் வந்து பார்த்திங்கன்னா CH3 மாறுது பாருங்கள். எண்டு கார்பன் வந்து CH3.
பாருங்கள் இது இப்போ வந்து CH3 CH2 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 CH3 அதில் N பென்டேன் வந்துட்டு கிடைக்குது. இதே ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் வந்துட்டு இந்த ரியாக்ஷன் வந்துட்டு நடக்கலை. எதில் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சேனில் உங்களுக்கு ஹைட்ரஜன் வந்து சேர்த்து நிக்கல் முனையில் வினைக்கு உட்படுத்துறீங்க. இங்கே வந்துட்டு நமக்கு அந்த ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன் அடிஷன் ரியாக்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு நடக்கலை. நோ ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல நடக்கலை. ஒன்லி எது வரைக்கும் தான் நடக்குது? சைக்ளோபென்டேன் வரைக்கும் தான் வந்துட்டு நடக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன். ஆக்சிஜனேற்ற வினை. சைக்ளோஹெக்சேனை வந்துட்டு ஆக்சிஜனேற்றம் வந்து செய்கிறீங்க. அல்கலி KMnO4 அல்கலி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் முன்னிலையில் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படுத்துகிறோம். அதாவது வளைய எக்ஸேனை கார பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கொண்டு ஆக்சிஜனேற்றம் செய்கிறோம். அப்படி ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது அடிபிக் அமிலம் கிடைக்கிறது. அதாவது ரிங் ஓப்பன் ஆகுது. ரிங் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. சைக்ளோஹெக்சேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில் பாண்ட் வந்து பிரேக் ஆகுது இல்லையா? இந்த பிரேக் ஆகக்கூடிய இந்த ரெண்டு கார்பனுமே வந்து COOH தொகுதியாக மாறுது. CH2 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா 2 CH2 தொகுதி 2 COOH தொகுதியாக மாறுது. நமக்கு கிடைக்கக்கூடியது வந்துட்டு அடிபிக் அமிலம். உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் வரும். COOH இருந்தால் கார்பாக்சிலிக் அமில தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு COOH இருந்தால் மோனோ கார்பாக்சிலிக் அமிலம்னு சொல்லுவோம். 2 COOH இருந்தால் டைகார்பாக்சிலிக் அமிலம்னு சொல்லுவோம். இதில் 2 COOH இருக்குது. இது வந்துட்டு டைகார்பாக்சிலிக் அமிலம். நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைகார்பாக்சிலிக் அமிலத்தில் அடிபிக் அமிலம் வந்துட்டு ப்ராடக்டாக கிடைச்சிருக்கு. சைக்ளோ அல்கேன்ஸ் ஆர் ஆக்சிடைஸ்டு பை ஹாட் alkaline KMnO4 and give carboxylic acids. This is a ring involving ring fission. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோஹெக்சேன் வளைய எக்ஸேன் வந்து கார KMnO4 கொண்டு ஆக்சிஜனேற்றம் பண்ணுறோம். அப்படி ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது அடிபிக் ஆசிட் வந்துட்டு கிடைக்குது. அடிபிக் ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட். அடிபிக் ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைகார்பாக்சிலிக் ஆசிட். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோ அல்கேனுடைய பண்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.